தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 89,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி தினமும் 2 வேளை தங்கத்தின் விலை மாறக்கூடும் என நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார். முன்பணம் செலுத்தினால் அரை மணி நேரத்திற்குள் தங்கக்கட்டிகள் கிடைக்கும் என்றும், ஆனால் தற்போது ஒரு வாரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு 20% வரை தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு மிகை ஊதியம், கருணை தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். சிறப்பு பேருந்துகளில் 7.4 லட்சம் பேர் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளிக்காக பேருந்துகளில் பயணிக்க 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பயணிகள் சேவைக்காக 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை திறந்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பீகாரில் 2 கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக நவம்பர் 11ஆம் தேதியும் தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தன் மீது தாக்குதல் நடத்த முயன்ற நபரை கண்டுகொள்ளாமல் விடுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்றவற்றால் தான் பாதிக்கப்பட மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைமை நீதிபதி திரு B.R. கவாய்க்கு எதிராக நடத்தப்பட்ட வெட்கக்கேடான செயல் நமது ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அலுவலகத்தின் மீதான தாக்குதல் என்றும் அவர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. புற நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான ஆய்வுக்காக மேரி இ. பிரான்கோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஷிமோன் சகாகுச்சி ஆகிய 3 பேருக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலம் விசாரித்தார். உடல்நலக்குறைவால் இருவரும் சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் முதல்வர் நேரில் சென்றார். பாமக நிறுவனர் ராமதாஸிடம் அதிமுக பொதுச் செயலாளர் EPS நலம் விசாரித்தார். அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரில் சென்று ராமதாஸிடம் உடல்நலன் குறித்து கேட்டறிந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் அன்புமணி கேட்டறிந்தார். தந்தை ICUவில் இருப்பதால் நேரில் சந்திக்க முடியவில்லை என்றும் அன்புமணி கூறியுள்ளார். ஜெயண்ட் வீல் இயக்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. நிரந்தர ஜெயண்ட் வீல்களை இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும், தற்காலிக ஜெயண்ட் வீல்களை அமைக்க சம்பந்தப்பட்ட துறைகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் தாவேக தலைவர் விஜய் பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொலைபேசி அல்லது வீடியோ கால் மூலம் பேச விஜய் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தாவேக உட்கட்டமைப்பை மாற்ற விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகவில் 2ஆம் கட்ட தலைவர்களை நிர்ணயம் செய்ய விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து ஆய்வு செய்த பாஜக எம்பிக்கள் குழு பாஜக தலைமையிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளே கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு காரணம் என்று அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மீது வழக்கு போட்டால் வழக்கு நிற்காது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விஜயை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய்க்கு நீதிமன்றம் அறிவுரை வழங்கும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். கரூர் துயரச் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் வீடு மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பல்வேறு தெருக்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கியது. புதிய மாணவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் முடிவுகள் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பில் உள்ள கடுமையான கருத்துக்களை நீக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை ஏன் டெல்லிக்கு மாற்றக்கூடாது எனவும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைக்காமல் விமர்சிக்கின்றனர் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்கில் கருத்து தெரிவித்த நீதிபதி செந்தில்குமார் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காக நீதிபதிகளும் விமர்சிக்கப்படுவதாக கூறினார். மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து கருத்து தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. செயல்பாடற்ற வங்கிக் கணக்குகளில் உள்ள 3.5 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை உரியவர்களிடம் ஒப்படைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுநல மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடுக்கடலில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதால் நாகை மீனவர்கள் 10 பேர் காயமடைந்தனர். கடற்கொள்ளையர்களை கண்டித்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 நோயாளிகள் பலியான சம்பவம். விசாரணை நடத்த சிறப்பு குழு அமைத்து ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா உத்தரவிட்டுள்ளார். சபரிமலை துவாரபாலகர் பீட தங்கக் கவசத்தில் 4 கிலோ தங்கம் மாயமானதாக கூறப்படும் விவகாரம் கேரள சட்டப்பேரவையில் எதிரொலித்தது. நீதி விசாரணை கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். அதீத பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரின் பந்திபோரா பகுதி காணும் இடமெல்லாம் வெண்போர்வை போர்த்தி காட்சியளிக்கிறது. குளிர்ச்சியான சூழலை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வெளியாகி 4 நாட்களில் உலக அளவில் 335 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது. படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். வெற்றிமாறன் சிலம்பரசன் இணையும் புதிய படத்திற்கான தலைப்பு நாளை காலை 8-9 மணிக்கு வெளியாகும் என படத்தின் தயாரிப்பாளர் தானு அறிவித்துள்ளார். மாசான ப்ரோமோவுடன் படத்தின் தலைப்பு வெளியாகும் என சிலம்பரசனின் ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டின் லெகார்னு தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். பதவியேற்று 27 நாட்களே ஆன நிலையில் முடிவை அறிவித்தார். ஆஸ்திரேலியாவின் துறைமுக நகரமான சிட்னியில் வீதியில் காண்போர் மீதெல்லாம் மர்ம நபர் கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் காயமடைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகளிர் உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்காவுக்கு நியூசிலாந்து 232 ரன்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளது. 47.5 ஓவர்களில் நியூசிலாந்து அணி 231 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக கேப்டன் சோஃபி டெவின் 85 ரன்கள் எடுத்தார்.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே மெல்பர்ன் நகரில் நடைபெறும் T20 போட்டிக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. அக்டோபர் 19ஆம் தேதி ஒருநாள் தொடர் தொடங்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக 8 போட்டிகளில் சுமார் 1,75,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டதாகவும் 30,000 டிக்கெட்டுகள் மட்டுமே மீதமுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இமயமலை பயணம் மேற்கொண்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் பத்ரிநாத் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ரிஷிகேஷில் உள்ள ஆசிரமத்தில் ரஜினிகாந்த் தங்கியிருந்தார்.